நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு 2024ஆம் ஆண்டு திருமணம் நடக்கக்கூடிய ராசிகள் என்னென்ன ராசின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா ஒரு சில பேருக்குலாம் பாருங்கள் 2023, 22 ட்ரை பண்ணிங்க, யாருக்குமே கல்யாணம் நடக்கலை. இந்த ராசிக்காரங்களுக்கு, ஒரு குறிப்பிட்ட ராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்கும். சரிங்களா? அதில் முக்கியமாக நடக்கக்கூடிய அந்த ராசிக்காரங்க யார் யாருன்னு பார்ப்போம். முக்கியமாக அந்த கல்யாணம் நடக்கும், இந்த ராசிக்காரங்க தான் நடக்கும். அந்த குரு பயிற்சி இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் நடக்கிற குரு பயிற்சி நடக்கும், இந்த ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக நடக்கும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதில் என்னென்ன ராசிக்காரங்களுக்கு நடக்கும்னு இந்த பதிவில் தெளிவாக பார்ப்போம். அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா முதல் ராசியான காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியான மேசராசினர்களுக்கு இந்த வருடம் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேசராசி, உங்கள் ஜென்ம ராசிக்கு வந்து பாருங்கள் குரு இருக்கார். உங்கள் ராசிக்கு வந்து 7ஆம் இடத்துல கேது இருந்தார். ஜென்ம ராசியில் ராகு இருந்து 2023 ஏகப்பட்ட தடங்கள் தான் உங்களுக்கு. சரிங்களா? ஒரு சில மேசராசிக்காரங்கள் தான் கல்யாணம் நடந்தது, பட் அதிகப்படியான மேசராசிக்காரங்க கல்யாணம் நடக்க கிடையாது. என்ன காரணம்னா 7ஆம் இடத்துல இருக்க கேது வந்து தடங்களை ஏற்படுத்தி கொடுத்தாரு. அப்படி மாப்பிள்ளை வர்ற மாதிரி இருந்திருக்கும், பொண்ணு வர்ற மாதிரி இருந்திருக்கும், அப்படி தட்டி போயிட்டே இருந்திருக்கும். ஒரு சில பேர் நிச்சயம் பண்ணி திருமணம் வரைக்கும் போய் திருமணம் நின்று போச்சு. ஒரு சில பேர் நிச்சயமே நின்று போச்சு. சரிங்களா? என்கேஜ்மெண்ட்டு இன்னும் ஸ்டாப் ஆச்சுன்னு சொல்லிடலாம். இந்த மாதிரிலாம் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நீங்கள் சந்திச்சிங்க உங்கள் வாழ்க்கையில். ஆனால் இந்த ஆண்டு வந்து பாருங்கள், 2024 நம்ம இந்த பிறக்கக்கூடிய ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டுன்னு சொல்லிடலாம். ஏன்னா ஜென்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்க கேது விலகி போயிட்டார். ஜென்ம ராசியில் இருந்த ராகு விலகி போயிட்டார். அப்போ குரு தனிச்சிருக்கார். அப்போ அவரோட பார்வையும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு அவர் தான் யோகாதிபதி, பாக்கியாதிபதி, அதிர்ஷ்டம் கொடுக்குற கிரகம் குரு. அப்போ அவங்க ஜென்ம ராசியில் இருக்க குரு 7ஆம் இடத்தை முழுமையான பார்வை பரிபூர்ணமாக பார்ப்பார். 5ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு. அப்போ அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். மெயினாக திருமணம் நடக்கும். சரிங்களா? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மாதத்துக்குள்ளே ஒன்றா நிச்சயம் பண்ணுவீங்க, இல்லை கல்யாணம் பண்ணிடுவீங்க. மேசராசினியர்கள் அதிகப்படியான மேசராசிக்காரங்களுக்கு பாருங்கள் கல்யாணம் நடக்கும், வயதுக்கு தகுந்த மாதிரி. சரிங்களா? ஏப்ரலுக்கு அப்புறம் பாருங்கள், மே மாதத்துக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு பாருங்கள் குரு 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஏப்ரல் கடைசி பதிக்கு அப்புறமும் மே மாதம் ஆரம்பத்திலிருந்தும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏப்ரல் இந்த 4 மாதம் கல்யாணம் நடக்கலைங்க சார், நாங்கள் என்ன பண்ணுறோன்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மே மாதத்துக்கு அப்புறம் திருமணம் கண்டிப்பாக நடந்துடும் உங்களுக்கு. ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு குரு வர்றாரு. ஒரு அற்புதமான ஒரு யோகமான குரு பயிற்சி உங்களுக்கு. 2ஆம் இடத்துக்கு குரு வந்தார், என்ன பண்ணுவார்? குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். நல்ல குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார். இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? நல்ல குடும்பம் அமையும். மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக அமையும். நீங்கள் லவ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, லவ் வந்து பார்த்திங்கன்னா அப்படி அரேஞ்ச் மேரேஜாக மாறும். அது லவ் அண்ட் அரேஞ்சாக உங்களுக்கு நடக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அரேஞ்ச் மேரேஜ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வரன் உங்களுக்கு கைக்கூடி வரும். உங்கள் மனசுக்கு பிடிச்ச வரன், உங்கள் குடும்பத்திற்கு எல்லாத்துக்கும் அந்த வரன் உங்களுக்கு பிடிக்கும். சரிங்களா? இதெல்லாமே 2ஆம் இடத்துல இருக்க குரு சுபமாக ஏற்படுத்தி கொடுப்பார். நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். நல்ல திருமணம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? தடங்கள் இல்லாமல், தாமதம் இல்லாமல் திருமணம் நல்லா நடந்தது, நல்லா கிராண்டாக பண்ணணும், இல்லை சுமாராக திருமணம் நடந்தவங்களுக்கு கூட நல்ல திருப்திகரமாக இருந்திருக்கும். ஒரு சில பேரில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி திருமணம் நடக்க போகுது. நல்லா கிராண்டாக பண்ணுறவங்களுக்கு நல்ல கிராண்டாக நடக்கும். இல்லை சுமாராக அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி திருமணம் பண்ணுறவங்களுக்கு நல்ல திருமணம் நடக்குங்க. இந்த வருடம் அற்புதமான வருடம். இந்த வருடத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. இந்த வருடம் முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான அமைப்பு உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிடலாம். இந்த வருஷம் கல்யாணம் ஆகக்கூடிய வருஷம் உங்களுக்கு, பயன்படுத்திக்கிங்க. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், காலபுருஷ தத்துவப்படி அடுத்த காலபுருஷ தத்துவப்படி உங்களுக்கு 5ஆம் ராசியான சிம்ம ராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிம்ம ராசி, உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் குரு பகவான் பார்த்தீங்கன்னா அவர் 10ஆம் இடத்துல வரப்போகிறார். 9ல் இருக்க குரு 10ஆம் இடத்துக்கு வருவார். ஏப்ரல் கடைசி பகுதியில் வருவார். ஏன்னா 2ல் கேது இருந்து 7ஆம் இடத்துல சனி இருந்து 8ஆம் இடத்துல ராகு இருந்து உங்களுக்கு குடும்ப பிரச்சனை, கணவன் மணி பிரச்சனை, ஒரு கூட்டு தொழிலில் பிரச்சனை, அதே மாதிரி ஒரு மன நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கீங்க. சிம்மராசிக்காரங்களே வந்து பாருங்கள் மெயினாக வந்து பாருங்கள் குடும்ப பிரச்சனை தான். ஒன்றா பணப்பிரச்சனையாக இருக்கும், இல்லை தொழிலில் பிரச்சனையாக இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, கணவன் மணி கருத்து வேறுபாடு, இதெல்லாம் உங்களுக்கு விலகும். முக்கியமாக சொல்லப்போனால் திருமணம். சரிங்களா? திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் உங்களுக்கு. என்ன காரணம்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு குரு வருவார். இது எப்போ நடக்கும்? உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு குரு ஏப்ரல் கடைசி 2024ஆம் ஆண்டு குரு பகவானோட பயிற்சி நடக்கும். 10ஆம் இடத்துல குரு வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்த்துருவார். உங்கள் ராசிக்கு வந்து 2ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால நல்ல ஒரு குடும்பத்தை அமைச்சு கொடுத்துருவாருங்க. சரிங்களா? சிம்மராசினியர்களுக்கு அதே மாதிரி தான். ஆரம்ப பகுதி கொஞ்சம் சுமாராக போகும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாதம் கொஞ்சம் சுமாராக போனாலுமே ஏப்ரல் மாதம் கடைசி பகுதிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு வரன் வர ஆரம்பிச்சிடும். நல்ல வரன் உங்களுக்கு அமைஞ்சிடும். நீங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆயிரும். லவ் பண்ணிட்டு இருக்கவங்களாம் கல்யாணம் பண்ணிடுவீங்க. அதேமாதிரி அரேஞ்ச் மேரேஜ்க்காக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் மனசுக்கு பிடிச்ச நல்ல வரன் அமையும். இத்தனை நாள் வந்து பாருங்கள், உங்களுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கும், உங்களுக்கு கீழே படித்தவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிருக்கும், உங்கள் ஜூனியர்ஸ்க்கெல்லாம் கல்யாணம் ஆகிருக்கும்.
உங்கள் செட்டுக்கெல்லாமே கல்யாணம் ஆகிருக்கும், அவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிருக்கும். உங்களுக்கு வயசு கம்மியாக இருக்க பொண்ணுங்களுக்கு பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிருக்கும். ஆனால் உங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்திருக்கும். இதெல்லாமே தலைகீழ மாறும். இந்த வருடம் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் மே மாதத்துலேருந்து நல்ல செய்தி வரப்போகுது. லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும், அரேஞ்ச் மேரேஜ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும். சரிங்களா? பெற்றோரோட சம்மதம் நல்லபடியாக கிடச்சி நிம்மதியாக இருக்க போகிறீங்க. நல்ல வரன் அமையும், நல்ல குடும்பம் உங்களுக்கு அமைஞ்சிடும். சரிங்களா? இந்த வருடம் நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. சிம்மராசி நேயர்களுக்கு அற்புதமான ஒரு ஆண்டுன்னு சொல்லிடலாம். அது திருமண தடங்கள் இல்லாத ஒரு ஆண்டு இந்த 2024ஆம் ஆண்டு. நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. அடுத்த ராசி வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் ராசியான தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தனுசு ராசி நேயர்களுக்கு என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வரன் வந்தது உங்களுக்கு. சரிங்களா? அந்த 7.5 சனினால் ஒரு சில பேருக்கு தட்டி போயிட்டு இருந்துச்சு. ஒரு சில பேர் கல்யாணம் பண்ணிங்க, ஒரு சில பேர் கல்யாணம் நடக்கிற மாதிரி வர்ற மாதிரி வந்து மண்டபம் வரைக்கும் அப்படி தட்டி போயிடுச்சு. அப்படியே மேரேஜ் வந்து கேன்சல் ஆகிடுச்சு உங்களுக்கு. அதேமாதிரி நிச்சயம் வரைக்கும் வந்து நிச்சயமும் உங்களுக்கு கேன்சல் ஆகிடுச்சு. ஒரு சில பேர் நிச்சயம் பண்ணி உங்களுக்கு கேன்சல் ஆச்சு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் நடந்துட்டு இருந்ததுங்க. கல்யாணம் வரைக்கும் வந்து நின்ன ராசிக்காரங்களும் இருக்கீங்க. தனுசு ராசி அது ஒரு ராசி. சரிங்களா? கவலைப்படாதீங்க. இந்த ஆண்டு, இந்த 2024ஆம் ஆண்டு திருமணம் நடக்கக்கூடிய ஆண்டு. என்ன காரணம்னா, உங்களுக்கு குரு பயிற்சி நடந்துடும். குரு பயிற்சி வரும். சரிங்களா? ஒரு சில பேர் ஆரம்பத்திலே கல்யாணம் பண்ணிடுவீங்க. ஏன்னா சனி நல்லா இருக்காரு, ராகு நல்லா இருக்காங்க, குரு நல்லா இருக்காங்க. குரு 11ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ ஆசைகள் நிறைவேறும். ஒரு சில பேருக்கு ஆரம்ப பகுதியிலே நடந்துடும், 4 மாதத்துக்குள்ளேயே நடந்துடும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலுக்குள்ளே உங்களுக்கு நடக்கும். ஒரு சில பேருக்கு பாருங்கள், இந்த குரு 6ஆம் இடத்துக்கு வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்த்துருவார், உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பார், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ 10ஆம் இடத்துக்கு இருக்க குரு என்ன பண்ணுவார்? தொழிலே முன்னேற்றத்தை கொடுப்பாரு. 12ஆம் இடத்துல இருக்க பார்க்குற குரு, விருச்சிக ராசி பார்க்குற குரு என்ன பண்ணுவார்? சுப விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். கல்யாணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். ஏன்னா குரு 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல வரன் அமையும், நல்ல கல்யாணம் நடக்கும். அது வந்து பாருங்கள், நீங்கள் ஃபஸ்ட்டு மேரேஜாக இருந்தாலும் சரி, செகண்ட் மேரேஜாக இருந்தாலும் சரி. 7.5 சனியில் வந்து நிறைய தனுசு ராசிக்காரங்க, மிதுன ராசிக்காரங்களும் அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்டீங்க. மிதுன ராசியும் தனுசு ராசிக்காரங்க தான் பயங்கரமாக பாதிக்கப்பட்டீங்க. ஃபஸ்ட்டு மேரேஜில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு உங்களுக்கு. டிவர்ஸ் வாங்கிட்டீங்க. டைவர்ஸ் வாங்கினவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஒரு சில பேர் டைவர்ஸ் வாங்க பிரிஞ்சிருந்து தனித்தனியாக இருக்கவங்க இருக்கீங்க. அதனால் கவலைப்படாதீங்க. பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி இந்த வருடம் ஒன்று சேரக்கூடிய ஆண்டாக இருக்கும். டைவர்ஸ் வாங்கினவங்களுக்கெல்லாம் மறுமணம் உங்களுக்கு அமையும். 2ஆம் திருமணம் உங்களுக்கு கைக்கூடி வரும். என்ன காரணம்னா, 12ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போ விரயத்தை கொடுப்பார், சுப விரயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். குரு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல குடும்பத்தை அமைச்சு கொடுத்துருவார். அது முதல் திருமணமாக இருந்தாலும் சரி, 2ஆவது திருமணமாக இருந்தாலும் சரி. ஃபஸ்ட்டு மேரேஜ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் நடந்துடும். லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகிடும். ஃபஸ்ட் மேரேஜ் ஃபெயிலியர் ஆகி 2ஆம் திருமணத்துக்கு காத்துட்டு இருக்கவங்களுக்கு மறுமணம் நடக்கும். சரிங்களா? உங்கள் மனசுக்கு பிடிச்ச வரன் தான் அமையுங்க. கவலையப்பட வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் கவலைப்பட்டு வாழ்க்கையே தொலைச்சிட்டிங்க. சரிங்களா? உடம்புல உயிர் மட்டும்தான் சார் இருக்குது, எல்லாத்தையும் இழந்துட்டோம், ஒரு மனசு நிம்மதி இல்லை, ஊரே உங்களை அசிங்கமாக பார்க்குறாங்க, எந்த ஒரு நல்ல காரியம் நடக்க மாட்டேங்குது, தொட்டதெல்லாம் ஒன்றுமே எங்களுக்கு விளங்க மாட்டேங்குது, எதுவுமே எங்களுக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது சொல்லிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த வருஷம் சுபவிரயங்களாகும், சுபகாரியங்கள் நடக்கும். உங்கள் வீட்லேயும் சில நல்ல விஷயங்கள் நடக்கிறது உங்களால் பார்க்க முடியும். திருமணம் ஆகாமல் இருக்க தனுசு ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக கல்யாணம் நடந்துருங்க. கவலையப்படாதீங்க. இந்த மாதம் நல்ல ஒரு, இந்த ஜனவரி மாதத்துலேருந்தே ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்கும். நல்ல ஒரு ஆண்டாக உங்களுக்கு பிறக்கும். அதேமாதிரி இந்த வருடம் கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான ஆண்டாக தான் உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? அதனால் நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. சரிங்களா? ஏன்னா போன வருஷமெல்லாம் எவ்வளோ ட்ரை பண்ணிங்க, எதுவுமே நடக்கலை. சரிங்களா? ஒரு சில பேர் முயற்சியே பண்ணாமல் இருந்தீங்க. இந்த வருஷம் ஆரம்பத்திலே முயற்சி பண்ணிடுங்க. நிச்சயமாக நல்ல ஒரு வரன் அமைஞ்சு, மனசுக்கு பிடிச்ச வரன் அமைஞ்சு, நல்ல திருமண பாக்கியம் உங்களுக்கு அமைய போகுது. நல்லபடியாக சந்தோஷமாக நல்ல குடும்பம் அமைச்சு நல்லபடியாக இருக்க போகிறீங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு, இந்த 3 ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு நல்ல ஒரு ஆண்டாக இருக்கும். திருமண பாக்கியம், அதே மாதிரி புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு தான் இந்த 2024ஆம் ஆண்டு. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு, உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. ஆங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.